பர்ஷிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன். அவன் ஒழுங்கா சாப்பிட மாட்றான்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் விளையாட்டு காமிக்கலான்னு நடந்துட்டு இருந்தேன். அப்போ இவரு சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழ இறங்கி வந்தாரு. நான் இவருகிட்ட பேசிட்டே கால ஒழுங்கா வைக்காம படிக்கட்டில ஸ்கிட் ஆகி கீழ விழுந்துட்டேன். விழுந்ததில பாதம் பயங்கரமா சுளுக்கிருச்சு. பர்ஷியும் கீழ விழுந்துட்டான். அவனுக்கும் தலையில லைட்டா அடிபட்டுச்சு. செம்ம கத்து கத்துனான் பர்ஷி பாவம். அதுக்கப்புறம் கால் ஓகேவா இருக்கான்னு அப்பயே நடந்து பார்த்தேன். நார்மலா தான் இருந்தது. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு செம்ம பெயின் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கால கீழ வைக்கவே முடியல. அந்த பாதம் தரையில பட்டா உயிர் போற மாரி வலிச்சுச்சு. பர்ஷு வேற விளையாடுறதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தான். கைய பிடிச்சு இழுத்தான், அழுதான். ஒண்ணுமே பண்ண முடியல என்னால. என்னடா இது! 1 வாரம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. எப்படி ஓட்டுறதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவருக்கு கால் பண்ணி சொன்னேன். அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் கிளம்புன்னு சொன்னாரு. இல்ல நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரல. எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ஒரு 2 நாள் அப்படின்னு சொன்னேன். சரி நான் மெடிக்கலுக்காச்சும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெடிக்கல்லேருந்து பேண்டேஜும் அப்புறம் டேப்லெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்க அம்மாவும் அக்காவும் வேற வீடியோ கால் பண்ணி சும்மா நிற்க மாட்டியேடி, உன்னால அவரு பாரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கம்பெனியில போய் வேலை பண்ணிட்டு வந்து இப்போ உனக்கும் வேற வேலை செய்யணுமான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருந்தாங்க. பர்ஷிக்கு ஃபோன் காமிச்சுனா சாப்பாடு ஊட்டுறது ரொம்ப ரேரு. இன்னைக்கு வேற வழி இல்லாமல் ஃபோன் காட்டி சாப்பாடு ஊட்டலான்னு ட்ரை பண்ணேன் உட்காந்த இடத்துல இருந்தே. அப்பயும் அவன் என்கிட்ட கோஆப்ரேட் பண்ணலை. அவனுக்கு அவங்க அப்பா கம்பெனிலேருந்து வந்தால் அவர் கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கணும். அவன் இன்னைக்கு விளையாடல, அப்பா வேலையில் இருக்கிறதுனால அவருக்கு டென்ஷன் ஆகுது. என்னை அப்பா கிட்ட விடுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டான். இன்னைக்கு வேற ஏர்லி மார்னிங்கே அவர் எழுந்தார். வெளியில் ஒரு மேரேஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வந்தும் வேலை தான். வீடு க்ளீன் பண்ணார். அப்புறம் எங்களுக்கெல்லாம் தோசை சுட்டு கொடுத்தாரு, எனக்கும் பர்ஷுக்கும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படுத்தார்.